ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட்னு சொன்ன உடனே ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கி விற்று அதன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் பிகினர்ஸுங்க நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உண்மையில் ஷேர் மார்க்கெட்டில் கம்பெனி மட்டும் இல்லைங்க, அதில் மட்டும் ட்ரேட் பண்ணுறது கிடையாது. கோல்டு, சில்வரு, க்ரூட் ஆயிலு அப்படின்னு சொல்கிற கமாடிட்டி மார்க்கெட்டும் இருக்குது. ருப்பீஸு, டாலரு இதை வச்சு பண்ணுற கரன்சி மார்க்கெட்டும் இருக்குது. இது எல்லாத்துலேயும் ட்ரேட் பண்ணலாம். இதில் ட்ரேட் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம பண்ணுறோம் இல்லையா அந்த ட்ரேடு, அதிலே பல வகை இருக்குது. நம்ம எதை ட்ரேட் பண்ணுறோம், எப்படி ட்ரேட் பண்ணுறோம், எவ்வளவு நேரம் ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இதில் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஷேர் மார்க்கெட்டோட பேசிக்ஸை நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அது ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். உங்களுக்கு அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸ் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு எனக்கு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஷேர்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு கம்பெனிக்கு பிஸ்னஸை வளர்க்குறதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அந்த கம்பெனியோட ஓனரே அவ்வளோ பணத்தையும் போட முடியாது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனியை சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து நிறைய பேர்த்துக்கு கொடுக்குறாங்க. அதை தான் ஷேர்னு சொல்கிறோம். இப்போ அது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 10 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் 10,000 போடுறோம். அப்போ அந்த பிஸ்னஸில் அந்த 10 பேருக்குமே ஒரு சின்ன பங்கு இருக்குது இல்லையா? அது மாதிரி தான் ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர்ஷிப்பில் பல ஷேராக பிரிக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன பங்கு இருக்கும். ஓகே. இந்த ஷேரில் எப்படி ப்ராஃபிட் லாஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஷேரை ரூ. 100 வாங்குகிறோம். அது ரூ. 150 போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரூ. 50 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே ஷேர் சப்போஸ் ரூ. 80 கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரூ. 20 லாஸ் கிடைக்கும். சிம்பிளாக சொன்னோம்னா, விலை உயர்ந்துச்சுன்னா ப்ராஃபிட் வரும், விலை குறைஞ்சிச்சுன்னா லாஸ் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டு கேரண்டின்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு, இந்த ஷேரை வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் கிடைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் தான் டிவைடெண்டு. அதாவது கம்பெனி ப்ராஃபிட் சம்பாதிக்கும்போது அந்த சம்பாதிச்ச ப்ராஃபிட்டில் ஒரு பகுதியை ஷேர் ஹோல்டருக்கு பணமாக கொடுக்கக்கூடிய முடிவு தான் டிவிடெண்ட்டு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நம்மள்கிட்ட 100 ஷேர் இருக்குது. ஒரு ஷேருக்கு ரூ. 5 டிவிடெண்ட் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ 100 × 5 500. உங்களுக்கு ரூ. 500 எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம். ஆனால் உங்களுடைய 100 ஷேர் அப்படியே தான் இருக்கும். டிவிடெண்ட் கிடைச்ச பிறகு ஷேரோட எண்ணிக்கை மாறாது. ஆனால் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். மார்க்கெட் ப்ரைஸ் பல காரணங்களாக கொஞ்சம் மாறும். ஸோ எல்லா கம்பெனிஸும் டிவிடெண்ட் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. சில கம்பெனிஸ் கொடுக்கும், சில கம்பெனிஸ் அதை கொடுக்காம அதோட வளர்ச்சிக்கு, அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்குவாங்க. இப்போ நம்ம நினைவில் வைக்க வேண்டியது, டிவிடெண்ட்னா கேஷ் கிடைக்கலாம், நம்ம கம்பெனியோட ஷேரோட எண்ணிக்கை மாறாது. இப்போ டிவிடெண்ட் பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு பெனிஃபிட் இருக்குது, அதுதான் போனஸ். ஃபஸ்ட்டு போனஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ கம்பெனி நல்லா பிஸ்னஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சிட்டாங்க. அந்த பணத்தை கேஷாக கொடுத்தா அது டிவிடெண்டு. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, கேஷாக கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த கம்பெனியோட ஷேரவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் போனஸ்ஸு. அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு 1:1 நாங்கள் போனஸ் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு ஷேர் இருந்தால் இன்னொரு ஷேர் அதுக்கு போனஸாக கிடைக்கும். இப்போ நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குது, 100 ஷேர் இருக்குது. அப்போ அந்த 100 ஷேருக்கு 200 ஷேர் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இப்போ ஷேர் டபுள் ஆகிடுச்சு. ஆனால் பணம் டபுள் ஆகுமா? ஆகாது. ஷேர் ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி மாறும். போனஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி 100 × 200 20,000. போனஸ் வந்த பிறகு ஷேரோட எண்ணிக்கை 200 மாறி இருக்கும், ப்ரைஸ் 100 மாறி இருக்கும். அப்போ 200 × 100 20,000. அதனால் போனஸ் வந்துச்சுன்னா பணம் டபுள் ஆகாது, ஷேரோட எண்ணிக்கை தான் டபுள் ஆகும். நினைவில் வைக்க வேண்டியது என்னென்னா, போனஸ்னால் கூடுதலாக ஷேர் கிடைக்கும், உடனடி ஃப்ரீ ப்ராஃபிட்டு கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்க்கப்போ இன்னொரு பெனிஃபிட் ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு. இது என்ன அப்படின்னா, ஒரு ஷேரோட விலை ரொம்ப அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ரூ. 2,000 ஆயிடுச்சு. அப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணும்னா, அந்த ஷேரை 2ஆக பிரிக்கும் வச்சுக்கோங்க. இது ஏன் பிரிக்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் ஷேர் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா, அதை குறைஞ்ச ப்ரைஸாக கொண்டு வந்தால் தான் நிறைய இன்வெஸ்டரை அங்கே ஈர்க்க முடியும். அதான் நம்மளை மாதிரி சின்ன இன்வெஸ்டரும் அந்த கம்பெனி மேலே ஆர்வம் காட்டுவாங்க. அதனால் அந்த கம்பெனியோட வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ அது எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். இப்போ நம்மள்ட்ட எத்தனை ஷேர் இருக்குது, 100 ஷேர் இருக்குது. ஒரு ஷேரோட விலை 2,000 வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ மதிப்பு, 100 × 2,000 2,00,000 ரூபா. இப்போ ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க.
எத்தனை சொல்லியிருக்காங்க? 2ஆ பிரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 100 ஷேர் என்ன ஆகும்? 200 ஷேரா மாறும். அப்ப ஷேர் பிரைஸ் என்ன ஆகும்? 2000லிருந்து 1000ஆ மாறும். இப்ப பார்த்தீங்கன்னா, 200 இன்டு 1000 2,00,000. அதனால ஸ்ப்ளிட் நடந்தாலும் பணம் வந்து அதிகரிக்காது. ஷேரோட எண்ணிக்கை அதிகரிக்கும். காலப்போக்குல அதாவது இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர்ல அது கம்பெனி அதிகமாகும்போது நம்மளோட லாபம் அதிகமாகும். ஸோ, இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது போனஸுக்கும், ஸ்ப்ளிட்டுக்கும் டிஃபரெண்ட் கண்டிப்பா இருக்குது. போனஸ்னா கம்பெனி கூடுதலா ஷேர் கொடுக்கிறது. ஸ்ப்ளிட்டுனா ஒரு ஷேர பல ஷேரா பிரிக்கிறது. 2லயுமே அடுத்த கட்ட வளர்ச்சிய நோக்கி கம்பெனி போகும்போது நம்மளுக்கு லாபம் இருக்கும். இது வந்து ஒரு கம்பெனியில ஷேர் வாங்குறது மூலமா நம்ம எப்படிலாம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸு. நெக்ஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணி பணம் சம்பாதிக்க இன்னொரு செக்ஷன் கமாடிட்டி. கமாடிட்டி அப்படின்னா கோல்டு, சில்வரு, குரூட் ஆயிலு, நேச்சுரல் கேஸ்னு இன்னும் நிறையா எக்ஸாம்பிள்ஸ் அதுக்கு இருக்குது. இது மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரைஸு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்னு இருக்கும். அதாவது மேலேயும் போகும், கீழேயும் போகும். இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்ட வச்சு ட்ரேடு செய்றத கமாடிட்டி ட்ரேடிங்கு. உதாரணத்துக்கு கோல்டு எடுத்துக்கலாம். கோல்டு ப்ரைஸு இப்போ 6000 வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். இப்போ சப்போஸ் அது வந்து 6,200க்கு போகுது. நம்ம என்ன நெனச்சு வாங்குறோம்? கோல்டு ப்ரைஸ் ஏறும்னு வாங்குறோம். ஸோ இது 6,200க்கு போயிருச்சு இல்லையா? நமக்கு வந்து அது ப்ராஃபிட்டு. சப்போஸ் அது கோல்டு ப்ரைஸ் இறங்கிருச்சுன்னா, அது நம்மளுக்கு அது லாஸு. இந்த மாரி கமாடிட்டி ட்ரேடிங்கில நம்ம ஒரு பொருளோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்ட வச்சு பண்றோம். ஆ இப்போ கோல்டுல பண்றோம் அப்படின்னா, கோல்டு வந்து நம்ம வீட்ல வாங்கி வைக்கிறதா அர்த்தம் கிடையாது. அந்த மூவ்மெண்ட்ட மட்டும் வச்சு பண்றோம். இதான் வந்து கமாடிட்டி ட்ரேடிங்கு. இதுலயும் நம்ம ஷேர் மார்க்கெட்ட ட்ரேட் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம். அடுத்து கரன்சி. கரன்சி அப்படிங்கிறது ஒரு நாட்டோட பணம். நம்ம பணம் வந்து ருப்பீஸ் இல்லையா? அதேமாரி அமெரிக்காவோட பணம் வந்து டாலர். ஒரு கரன்சியோட வேல்யூ இன்னொரு கரன்சிக்கு எதிரா மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாலர் வந்து ரூ. 85 வச்சுக்கோங்க. பிறகு அதே டாலர் வந்து ரூ. 90 ஆகுது. அல்லது ரூ. 90 ஆகலாம், ரூ. 84 ஆகலாம். இந்த மாரி டாலர் வேல்யூவ ருப்பிக்கு எதிரா வச்சும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். இந்த மாரி கரன்சி மூவ்மெண்ட் அதாவது கரன்சி பிரைஸோட மூவ்மெண்ட்டை வச்சு பண்றது தான் கரன்சி ட்ரேடிங்கு. இதுலயும் நம்ம பணம் சம்பாதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ற இன்னொரு மெத்தடுக்கு பேரு ஃபியூச்சரு. ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபியூச்சர்ஸுக்கும் சாதாரண ஷேருக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர ரூபாய் 1000க்கு வாங்குறோம். அப்பன்னா என்ன அர்த்தம்? அந்த ஷேர் வந்து நமக்கு சொந்தம். அத நாளைக்கு விக்கலாம். 1 மாசம் கழிச்சு விக்கலாம். பல வருஷம் கூட கழிச்சு விக்கலாம். இதுதான் வந்து சாதாரண ஷேரு. ஆனா ஃபியூச்சர்ல அந்த ஷேர இப்படி சாதாரணமா வாங்கி வச்சிருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த ஷேரோட விலை மேல போகுமா, கீழ போகுமா அப்படிங்கிறத வச்சு ட்ரேட் பண்றது தான் ஃபியூச்சர்ஸு. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சருக்கு வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அதனால சாதாரண ஷேர் மாதிரி எவ்வளோ நாள் வேணுனாலும் அத வச்சிருக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், சாதாரண ஷேர்ல 1 ஷேரு, 2 ஷேரு, 5 ஷேர்ன்னு நம்ம வாங்கலாம். ஆனா ஃபியூச்சர்ல வந்து அப்படி வாங்க முடியாது. ஏன்னா, அங்க லாட்ன்னு ஒரு இது வச்சிருப்பாங்க. அதாவது 10 ஷேர் சேர்ந்து ஒரு லாட்டு, 50 ஷேர் சேர்ந்தது ஒரு லாட் அப்படின்னு வச்சிருப்பாங்க. நம்ம வாங்கணும்னா ஒரு லாட்டா தான் வாங்க முடியும். சாதாரண ஷேர் மாரி சிம்பிளா வாங்க முடியாது. அதனால என்ன ஒரு இம்பேக்ட் நடக்கும்னா, பிரைஸ்ல கொஞ்சம் மூவ்மெண்ட் நடந்தாலுமே நமக்கு கிடைக்க போற லாஸ் ஆகட்டும், ப்ராஃபிட் ஆகட்டும் ரொம்ப அதிகமா இருக்கும். அது எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபியூச்சரோட பிரைஸ் வந்து ரூ. 1000ன்னு வச்சுக்கலாம். அ இப்போ வந்து அது 1100 போகுது அல்லது 900 ஆகுது. இப்ப என்ன நடக்கும்? இந்த இடத்துல அந்த ஃபியூச்சர் லாட் சைஸ் வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. அதாவது 1 லாட் வாங்குனீங்கன்னா 100 ஷேர் உங்க கைக்கு வரும். இப்ப ரூ. 1100 போச்சுன்னா, ரூ. 10,000 உங்களுக்கு ப்ராஃபிட்டு. ரூ. 900 வந்துச்சுன்னா, அதே ரூ. 10,000 உங்களுக்கு லாஸு. ஸோ, இந்த ஃபியூச்சர்ல இந்த பிரைஸ் மூவ்மென்ட் இன்டு குவான்டிட்டி தான் ப்ராஃபிட்டு. ஸோ, லாஸ் வந்தாலும் பெருசா வரும். ப்ராஃபிட் வந்தாலும் பெருசா வரும். சிம்பிளா சொல்லப்போனோம்னா, ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒரு அசட்டோட எதிர்கால பிரைஸ் மூவ்மெண்ட்ட வச்சு ட்ரேட் செய்ற ஒரு வகையான மெத்தடு. நெக்ஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்கு உதவுற இன்னொரு மெத்தட் வந்து ஆப்ஷன். ஆப்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஈஸியா சொல்லணும்னா, ஒரு ஷேர இப்ப வாங்காம, ஒரு குறிப்பிட்ட விலையில வாங்கலாமா அல்லது விக்கலாமா அப்படிங்கிற முடிவு செய்ய உரிமை எடுத்துக்கிறது தான் ஆப்ஷன். ஒரே வரியில சொல்லணும்னா, எதிர்காலத்துல ஒரு குறிப்பிட்ட விலையில் வாங்க அல்லது விற்கும் உரிமை தான் ஆப்ஷன் சொல்லுவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கலாம்.
இப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு வீட்டு மனை நெறையா இருக்குது. அங்க எல்லாமே காலியா இருக்கு. நீங்க அந்த இடத்துல ஒரு ஒரு காலி இடத்த வாங்க பிளான் பண்ணிட்டீங்க. அந்த இடத்துக்கு மதிப்பு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரூ. 10,00,000 இருக்கு. நீங்க அந்த இடத்தோட ஓனர்ட்ட சொல்றீங்க. நான் இந்த வீட்டு மனைய நான் அடுத்த மாசம் வாங்கிக்கிறேன். அதுக்கு ஒரு அட்வான்ஸா ஒரு 10,000 குடுக்குறேன். அடுத்த மாசம் எனக்கு வேணும்னா, நான் இந்த இடத்த வாங்கிக்கிறேன். வேண்டான்னா நான் விட்டுடுவேன். நீங்க அந்த 10,000த்த எனக்கு திருப்பி தர வேண்டிய அவசியம் இல்ல அப்டின்ட்டு ஒரு அ கான்ட்ராக்ட் போட்டுக்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் மந்த்து வருது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்த பத்தி ஒரு ப்ளஸ் பாசிட்டிவான நியூஸ் வந்து வருது. அப்ப அந்த இடத்தோட மதிப்பு என்ன ஆகுதுன்னா, 12,00,000 ஆகுது. இப்ப உங்களுக்கு என்ன அந்த இடத்துல லாபம்? ரூ. 12,00,000 மதிப்புள்ள இடத்த நீங்க ரூ. 10,00,000க்கு வாங்குறீங்க. அப்போ உங்களுக்கு எதுவுமே பண்ணாம ரூ. 2,00,000 லாபம். இப்ப நீங்க வாங்கன்னு முடிவு பண்ணி வாங்கிக்கிறீங்க. சப்போஸ் நீங்க அடுத்த மாசம் வாங்க போகையில ஏதாவது ஒரு பேடு நியூஸ் வந்திருக்கு அந்த இடத்த பத்தி. அப்ப என்ன ஆகுது? அந்த இடத்தோட மதிப்பு வந்து ரூ. 8,00,000 ஆயிருச்சு. இப்ப நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க ஆல்ரெடி அவர்ட்ட? நான் வேணும்னா வாங்கிக்குவேன், வேண்டான்னா விட்டுடுவேன் அப்டின்ட்டு. இப்ப ரூ. 8,00,000 ஆனங்காட்டி, ஏற்கனவே நம்ம ரூ. 10,00,000 குடுத்து அந்த இடத்த வாங்குனோம் சொல்லியிருக்கோம். ஆனா இப்ப ரூ. 8,00,000 ஆயிருச்சு. இப்ப வாங்குனா ரூ. 2,00,000 லாஸ் ஆகும். ஸோ என்ன முடிவு பண்ணீங்க? எனக்கு அந்த இடம் வேண்டாம். நீங்களே வச்சுக்கோங்க அப்டின்ட்டு அந்த ஓனர்ட்ட சொல்லிர்றீங்க. இப்ப உங்களுக்கு எவ்வளவு லாஸு? வெறும் 10,000 தான் லாஸு. ஏன்? முன்பணமா 10,000 குடுத்தேன் இல்லைங்களா? அதான் லாஸு. ஆனா நீங்க இப்ப இந்த இடத்த வாங்க வேண்டிய கட்டாயம் இல்ல. ஏன்னா, நீங்க 2 பேரும் பண்ணியிருக்க ஒப்பந்தம் அப்படி. ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன். இது ரொம்ப விளக்கமா சொல்லணும்னா, நம்ம அடுத்து வரப்போற வீடியோக்கள்ல நான் இது எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்ப இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இதுலயும் பணம் சம்பாரிக்கலாம். இப்ப இவ்ளோ நேரம் வரைக்கும் நம்ம எத ட்ரேட் பண்றோம் அப்படிங்கிறத பார்த்தோம். எத ட்ரேட் பண்றோம்? ஷேரு, கமாடிட்டி, கரன்சி, ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். இதெல்லாம் வந்து ட்ரேடு. அடுத்து இதில நம்ம எப்படி ட்ரேட் பண்றோம்? அதாவது எவ்வளவு நேரம் ட்ரேட் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த 3 ட்ரேடிங் ஸ்டைல் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஸ்கால்பிங், இன்ட்ராடே, ஸ்விங் ட்ரேடிங்கு. ஃபர்ஸ்ட்டு ஸ்கால்பிங்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்கால்பிங் அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய நேரத்தில பண்ற ட்ரேடு. அதாவது ஒரு ஷேர வாங்கி 2லேருந்து 3 நிமிஷம் அதிகபட்சம் 5 நிமிஷத்துக்குள்ளேயே வித்துட்டு வந்துரலாம். அந்த சின்ன மூவ்மெண்ட்லயே ப்ராஃபிட்டோ, லாஸோ புக் பண்ணிட்டு வர்றது தான் ஸ்கால்பிங்கு. அடுத்து வந்து இன்ட்ராடே. இன்ட்ராடே அப்படிங்கிறது ஒரு ஷேர வாங்கி காலையில வாங்கி அந்த நாள் ட்ரேடிங் டே முடியறதுக்குள்ள விக்கிறது. அதான் வந்து இன்ட்ராடே. அதுவும் அப்படித்தான். அந்த நாள்ல ப்ராஃபிட்டோ, லாஸோ அன்னைக்கு புக் பண்ணிட்டு வந்துரணும். அடுத்து ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங்கிறது நம்ம பண்ண போற ட்ரேடிங்கு. நான் இப்போ பர்சனலா பண்ணிட்டுருக்க ட்ரேடிங்கு. இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேர வாங்கி வச்சுக்கிட்டு, சில நாள் ஒரு 10 நாளு, 15 நாளு, 1 மாசம், 2 மாசம், 6 மாசம் இதெல்லாம் வச்சு விக்கிறது தான் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கு. இது இன்னொரு மெத்தட் இருக்கு. லாங் டேர்ம் சொல்லுவாங்க. லாங் டேர்ம் அப்படிங்கிறது பொதுவா ட்ரேடுக்குள்ள வராது. ஏன்னா, அது இன்வெஸ்ட்மென்ட் டைப்ல போயிரும். ஸோ இந்த 3 டைப்பும் தான் ரொம்ப முக்கியம். இன்ட்ராடே, ஸ்கால்பிங், ஸ்விங் ட்ரேடிங்கு. நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பத்தி டீட்டெயிலா வர வீடியோக்கள்ல பார்க்கலாம். இந்த வீடியோல கம்பெனியோட ஷேர்ஸு, கமாடிட்டி, கரன்சி, ஃபியூச்சரு, ஆப்ஷன் இந்த மெத்தடுல ஸ்கால்பிங், இன்ட்ராடே, ஸ்விங் ட்ரேடிங்கு இந்த ட்ரேடிங் வகையை பயன்படுத்தி எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், எந்த மெத்தடாக இருந்தாலும் பேசிக்கை கற்றுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்விங் ட்ரேடிங்கை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ராடே எப்படி பண்ணுறது, ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, ஃபியூச்சர்ஸ் எப்படி பண்ணுறது, கமாடிட்டி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க. தேங்க்யூ.